வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஒரு தாய் ஒரு மகள் கதையின் 3வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிலிப்பின் காருடன் மோதிய காரை ஓட்டி வந்தது ஒரு செனட்டரின் மனைவி என்று அறிந்ததும் அந்த தீயணைப்பு படை வீரர் திகைத்து போனார். லாரா ஹட்சின்ஸ் என்றா சொன்னாய் என்று மறுபடியும் கேட்டார். ஆமாம் ஆமாம் என்றார் மற்றவர். நல்ல காலம். விபத்தில் அந்த அம்மாள் இறந்து போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஊரையே இரண்டு படுத்து விடுவார்கள். நிம்மதி பெருமூச்சு விட்டார் முதல் நபர். அது சரி, மெர்சிடிஸ் காரில் இருந்த பசங்கள் விஷயம் என்ன? குடித்திருந்தார்களா அல்லது போதை மருந்து, கஞ்சா? யாருக்கு தெரியும்? ஆஸ்பத்திரியில் பரிசோதனை செய்து கண்டுபிடித்து விடுவார்கள். சில சமயம் யார் யார் மீது ஏன் எப்படி மோதினார்கள் என்பது தெரியாமலே போய்விடுவதும் உண்டு. இதுவும் அந்த மாதிரி ஆகலாம். இரண்டு கார்களும் இப்போது இருக்கிற விதத்தை பார்த்தால் எதுவும் சொல்ல முடியாதிருக்கிறது. கார்களும் உருப்படி இல்லாமல் நொறுங்கி போய்விட்டன. போலீசார் துண்டு துண்டாக கார்களை வெட்டி அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சிலர் தண்ணீர் பீச்சி இரத்த கரைகளையும் பெட்ரோல் கரைகளையும் குப்பை கூளங்களையும் நடைபாதையில் இருந்து அகற்றிய வண்ணம் இருந்தார்கள். செனட்டரின் மனைவி லாரா கைக்குட்டையால் வாயை பொத்திக் கொண்டு விம்மியவாறு இருந்தாள். இரண்டு பெண்கள் அவளை தேற்றி தண்ணீர் கொட்டி கொண்டு வந்து தர அதை குடித்தாள். நடந்ததையெல்லாம் நம்பவே முடியாதவள் போல தலையை அசைத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஏறத்தாழ 40 வயது இருக்கும். விலை உயர்ந்த உடையில் கவர்ச்சிகரமாக இருந்தாள். பாலத்தில் போக்குவரத்தை ஓரளவு சீர்படுத்தி இருந்தார்கள். ஆனால் சாலையில் ஒரு பாதி அடைப்பட்டிருந்ததால் மறுபாதையிலேயே வாகனங்கள் போவதும் வருவதுமாக இருந்தன. அதை சரிப்படுத்த இன்னும் 2 மணி நேரம் ஆகும் என்று தோன்றியது. டிவி, கேமரா வண்டிகள் புறப்பட தயாராகின. செனட்டரின் மனைவி என்பது தெரிந்து லாராவிடம் சில நிருபர்கள் பேச்சு கொடுத்து பார்த்தார்கள். லாரா பேச மறுத்துவிட்டாள். விபத்தில் இறந்து போன பையனை பற்றி கேட்டதற்கும் அவள் எதுவும் சொல்லவில்லை. நிருபர்கள் அவளை அதிகம் தொந்தரவு செய்யாதபடி நெடுஞ்சாலை போலீசார் நாசுக்காக தடுத்து விட்டார்கள். சான் பிரான்சிஸ்கோவில் கிளே ஸ்ட்ரீட் என்னும் இடத்தில் இருந்தது அவள் வீடு. 2 போலீசார் அவளை வேனில் ஏற்றி அழைத்து சென்றார்கள். அப்போது மணி 12:30 ஆகிவிட்டது. செனட்டர் ஹட்சின்ஸ் தலைநகர் வாஷிங்டனுக்கு போயிருந்தார். இவள் பெல் வெடர் என்னும் இடத்தில் ஒரு பார்ட்டிக்கு போய்விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துவிட்டது. ஒரு போலீஸ்காரர் வேனிலேயே இருந்தார். மற்றவர் இறங்கி லாராவை வீட்டுக்குள் அழைத்து போனார். வீட்டில் குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள். சமையல்கார அம்மாள் கதவை திறந்தவள். தலையும் உடையும் அலங்கோலமாக வந்த எஜமானியை கண்டதும் அதிர்ச்சியுடன் வீறிட்டு விட்டாள். ஒரு சின்ன விபத்துதான், வேறொன்றுமில்லை என்று அவளை சமாதானப்படுத்தினாள் லாரா. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? சொல்லுங்கள், அழைத்து போகிறோம் என்றார் போலீஸ்காரர். அவசியமில்லை, தேவைப்பட்டால் நாளை காலை என் டாக்டரிடம் போய்க் கொள்கிறேன் என்றாள் லாரா. பிலிப் இறந்துவிட்டான் என்பது மட்டுமே அவளுக்கு தெரியும். ஆலிசனின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்று போலீசார் அவளிடம் சொல்லவில்லை. ஏனெனில் லாராவை பார்க்க அவர்களுக்கு பரிதாபமாயிருந்தது. பாவம், எவ்வளவு பயந்து போய் பித்து பிடித்த மாதிரி இருக்கிறாள் இந்த அம்மாள். ஏற்கனவே விபத்து நடந்ததில் ஆடிப்போய்விட்டாள். பிலிப்பின் சவத்தை தூக்கி சென்றபோது அதை பார்த்து பயங்கரமாய் அழுதுவிட்டாள். 3 குழந்தைகளை பெற்றவள் தன் குழந்தைக்கு இது மாதிரி நேர்ந்திருந்தால் என்ன ஆவது என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். இவளிடம் ஆலிசனை பற்றி வேறு சொல்லிக் கொண்டிருப்பானேன் என்று அவர்கள் எண்ணினார்கள். வீட்டுக்குள் வந்த போலீஸ்காரர், தூக்க மாத்திரை இருக்கிறதா மேடம்? இருந்தால் ஒன்று சாப்பிடுங்கள் என்றார். பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள் லாரா. அல்லது ஸ்ட்ராங்கா ஏதாவது ட்ரிங்க் சாப்பிடுங்கள். சாயந்தரத்தில் இருந்து நான் ட்ரிங்கே சாப்பிடவில்லை என்றாள் லாரா. என் கணவரோடு வெளியே போனால்தான் மது அருந்துவேன். அவர் இல்லை என்றால் கிடையாது. இருந்தாலும் இப்போது கொஞ்சம் சாப்பிட்டீர்களானால் உடம்புக்கு தெம்பா இருக்கும். நான் எடுத்து வந்து தரட்டுமா? அவள் சற்று தயங்கினாள். ஆனால் எடுத்து வந்து தந்தால் சாப்பிடுவாள் என்று அந்த போலீஸ்காரருக்கு தோன்றியது. மதுபானங்கள் வைத்திருக்கும் அலமாரியில் இருந்து தானே எடுத்து வந்து ஊற்றி தந்தார். நல்ல ஸ்ட்ராங்கான பிராந்தி. வேண்டா வெறுப்பாக முகத்தை அஷ்ட கோணலாக்கி கொண்டு அதை குடித்தாள் லாரா.
ஆனால் குடித்த பின்னர் போலீஸ்காரரை நோக்கி புன்னகை செய்து தேங்க்ஸ் என்றாள். நீங்களும் உங்கள் தோழரும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறீர்கள். செனட்டர் ஊரில் இருந்து வந்ததும் உங்களை பற்றி சொல்கிறேன். மிகவும் சந்தோஷப்படுவார். இதில் என்ன மேடம் என்று கூறிவிட்டு அந்த போலீஸ்காரர் வேனுக்கு திரும்பினார். வேனில் இருந்த போலீஸ்காரர், ஏனப்பா அந்த அம்மாளை நாம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிருக்க வேண்டாமோ? குடித்திருந்தாளா இல்லையா என்று அங்கே செக் பண்ணுவார்கள் இல்லையா? நாளைக்கு விசாரணை வந்தால் என்று கேள்வி எழுப்பினார். கம் என்றிரு டாம் என்று அவரை அதட்டினார் முதல் போலீஸ்காரர். அந்த அம்மாள் சாதாரண நபரா என்ன? ஒரு செனட்டரின் மனைவி. ஏற்கனவே இந்த கார் விபத்தினால் பைத்தியம் பிடித்த மாதிரி இருக்கிறாள். அந்த பையன் இறந்து போனதில் வேற அதிர்ச்சி. ஆஸ்பத்திரி அது இது என்று நாம் எதற்கு கலாட்டா செய்ய வேண்டும்? அத்தோடு தான் எதுவும் குடிக்கவில்லை என்று அந்த அம்மாளே சொன்னாள். அதற்கு மேலே என்ன வேண்டும்? அந்த இரண்டாவது போலீஸ்காரருக்கும் அது நியாயமே என்று பட்டது. நீ சொல்வது சரிதான். ஒரு செனட்டரின் மனைவி ராத்திரி 11 மணிக்கு நன்றாய் குடித்துவிட்டு கார் ஓட்டி சின்ன பசங்கள் மீது மோதுவாளா? அந்த அளவுக்கு அறிவு கெட்டு போகும்? பார்ப்பதற்கும் நல்ல பெண் பிள்ளையாகத்தான் இருக்கிறாள் என்றார். ரொம்ப களைத்து போயிருந்தாள். நானே ஒரு கிளாஸ் பிராந்தி ஊற்றி கொடுத்து விட்டு வந்தேன். இனிமேல் மறுபடியும் உள்ளே போய் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுவதில் அர்த்தம் இல்லை. பிராந்தி குடித்த பிறகுதான் அவள் முகத்தில் களை வந்தது. பாவம். எனக்கும் ஒரு கிளாஸ் கொண்டு வரக்கூடாதா என்று சொல்லி சிரித்தார் மற்றவர். அது எதற்கு? நமக்கு பதவி உயர்வு கிடைக்க செனட்டர் சிபாரிசு செய்வார், அது போதாதா என்று முதல் போலீஸ்காரர் சொல்ல இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். போலீஸ் வேன் இருளை கிழித்து கொண்டு புறப்பட்டது. டிவியில் ஒரு பழைய சினிமா ஓடிக்கொண்டிருந்தது. ஆலிஸின் அம்மா பேஜ் இருப்பு கொள்ளாமல் அதை பார்த்து கொண்டிருந்தாள். மணி 11:15, 11:30, 11:50. 11:30க்கு வீடு திரும்பிவிட வேண்டும் என்று அவ்வளவு கண்டிப்பாக சொல்லி இருந்தும் இந்த பெண் இப்படி பண்ணுகிறாளே. ஆலிஸின் மீது கோபம் வந்தது. மணி 12, இன்னும் ஆலிஸினை காணோம். சிறுவன் ஆண்டி அவள் அருகே நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தான். கட்டிலின் கீழே தரையில் நாய்க்குட்டி லிஸ்ஸி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. வீடெங்கும் நிசப்தம், அமைதி. பேஜ் ஒருத்திதான் விழித்து கொண்டிருந்தாள். நிமிடத்துக்கு நிமிடம் அவள் தவிப்பு அதிகரித்து கொண்டிருந்தது. 11 மணிக்கு வர சொன்னோம், மேலும் அரை மணி நேரம் கேட்டாள். சரி என்று அனுமதி கொடுத்தாயிற்று. அதற்கு மேலும் வீடு திரும்பவில்லை என்றால் என்ன அர்த்தம்? க்ளோவின் வீட்டுக்கு போன் போட்டு அவள் அப்பா டாரன்சனை கேட்கலாமா என்று நினைத்தாள். ஆனால் அவர்தானே ஆலிசனையும் க்ளோவையும் வெளியே அழைத்து போயிருக்கிறார். சினிமா பார்த்த பிறகு எங்காவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். 11:30 மணிக்குள் வீடு திரும்பும்படி அம்மா சொல்லி இருக்கிறாள் என்று டாரன்சனிடம் ஆலிசன் சொல்லி இருக்க மாட்டாள். இப்போது அவர் வீட்டுக்கு போன் பண்ணினால் கூட பதில் எதுவும் கிடைக்காது. 12:30 மணி. பேஜ் கடும் கோபம் கொண்டாள். மகள் மீது 1 மணி ஆன போது அது பெரும் கவலையாக மாறியது. சரி, க்ளோவின் வீட்டுக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியதுதான் என்று அவள் தீர்மானித்த சமயம் 1:10க்கு போன் கிணுகிணுத்தது. ஆலிசனாகத்தான் இருக்கும். ராத்திரி க்ளோவின் வீட்டிலேயே தங்கிவிட்டு காலையில் வரலாமா என்று கேட்கப் போகிறாள். உலுக்கி விடுகிறேன், உலுக்கி. போனை எடுத்தாள். மரியாதையாய் உடனே வீட்டுக்கு வந்து சேர் என்று உருமினாள். மறுமுனையில் இருந்தவர் பேஜின் உருமலை கேட்டு திகைத்து போனார். குழம்பிய குரலில் ஹலோ என்றார் மறுபடியும். முன்பின் தெரியாத அந்நிய குரலாக இருக்கவே பேஜும் திகைத்தாள். இந்த நேரத்தில் யார் யார்? ராங் நம்பராக இருக்குமோ? மிஸ்டர் பிராட் விடாது. ஆமாம், நீங்கள் யார் எனும்போதே பேஜின் முதுகில் மின்னலென ஒரு வலி புறப்பட்டது. நாங்கள் நெடுஞ்சாலை போலீஸ். மிஸ்ஸஸ் பிராடா பேசுவது? ஆமாம். குபீர் என்று அடி வயிற்றில் எழுந்த அச்சம் தொண்டையை இறுக்கி பிடித்தது. சாரி, உங்கள் பெண் ஒரு கார் விபத்தில். ஐயையோ, அவளுக்கு ஒன்றும் உயிரோடு தான் இருக்கிறாள். ஆனால் ரொம்ப சீரியஸான காயம். மரீன் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் நினைவில்லாமல் கிடக்கிறாள். நீங்கள் உடனே வாருங்கள். ஐயோ தெய்வமே, ஐயோ தெய்வமே. உடனே பிராடுக்கு தெரிவித்து அவரை வர சொல்ல வேண்டும், அல்லது ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணும்படி சொல்ல வேண்டும். கையும் காலும் பதற மேஜை மீது உள்ள பாக்கெட் நோட்டை பார்த்தாள். எப்போது எங்கே போனாலும் அதில் டெலிபோன் நம்பரை குறித்து வைப்பது பிராடின் வழக்கம். இப்போது எதுவும் குறிக்கவில்லை. அந்த குட்டி நோட்டு வெற்று தாளாக இருந்தது. இந்த 16 வருடத்தில் அவன் டெலிபோன் நம்பரை குறித்து வைக்காமல் வெளியூர் போனது இதுவே முதல் தடவை.
விதி விளையாடுகிறதா என்ன? பேஜுக்கு தலை சுற்றியது. தான் போகும் இடத்தின் டெலிபோன் நம்பரை கை அகல குறிப்பு நோட்டில் எழுதி வைப்பது பிராடின் வழக்கம். இன்று மட்டும் ஏன் மறந்து போனார்? ஆனால் இப்போது அதை பற்றி யோசனை செய்ய நேரமில்லை. பிற்பாடு பிராடின் ஆபீஸில் யாருக்காவது போன் செய்து கேட்டுக்கொள்ளலாம். இப்போது இப்போது திரும்பவும் டெலிபோன் மணி அடித்தது. பாய்ந்து சென்று எடுத்தாள். மிஸ்ஸஸ் பிராட் புறப்பட்டு விட்டீர்களா என்று முதலில் கூப்பிட்ட அதே நெடுஞ்சாலை போலீஸ் அதிகாரி கேட்டார். சீரியஸான கேஸ் மேடம். தோ கிளம்புகிறேன் என்றாள். சீரியஸ் என்கிறார்கள். ஆமாம், அபாயமான நோயாளிகள் பட்டியலில்தான் ஆலிசனின் பெயர் இருக்கிறது. கண்களிலிருந்து வெள்ளமாய் கொட்டியது கண்ணீர். கைகள் பயங்கரமாய் நடுங்கின. அகப்பட்ட உடையை மாட்டிக்கொண்டாள். கிளம்ப வேண்டியதுதான். ஆனால் சிறுவன் ஆண்டியை யாரிடமாவது விட்டுவிட்டு போக வேண்டுமே. பக்கத்து வீட்டில் இருக்கும் சிநேகிதி ஜெயனுக்கு பரபரவென்று போன் செய்தாள். 4 தடவை மணி அடித்த பின்னரே எடுத்தார்கள். பேஜுக்கு விம்மல் வெடித்து கொண்டு வந்தது. தெய்வமே காப்பாற்று! நான் ஆஸ்பத்திரிக்கு போகும் வரை ஆலிசன் உயிரோடு இருக்க வேண்டும். ஹலோ! தூக்க கலக்கமான குரல் மறுமுனையில் கேட்டது. ஜேன், உடனே இங்கே வாயேன் என்று சொல்வதற்குள் அவளுக்கு மார்பு அடைத்தது. மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. மயக்கம் போட்டு விழுந்து விடுவோமோ? ஆலிசன், அவளுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால்? என்ன பேஜ், என்ன விஷயம் என்றாள் ஜேன். அவளுக்கு பேஜுடன் வெகு நாளாக பழக்கம். அவள் இப்படி கலவரப்பட்டு பார்த்தது கிடையாது. என்ன ஆச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா? வீட்டில் யாராவது திருடன் வந்திருக்கிறானா என்ற சந்தேகத்தை ஜேன் வாய்விட்டு சொல்லவில்லை. யாரும் இல்லை ஆலிசன். எலி குஞ்சு மாதிரி அவள் குரல் கிரீச்சிட்டது. ஆலிசனுக்கு கார் விபத்து. மரீன் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் அபாயமான நிலைமையில் இருக்கிறாள். பிராட் ஊரில் இல்லை. ஆன்டியை தனியே விட்டுவிட்டு போக வேண்டும். அட கடவுளே, இதோ 2 நிமிஷத்தில் அங்கே வருகிறேன் என்றாள் ஜேன். பேஜ் மாட்டிக்கொண்டிருந்த உடை பழசு. அங்கங்கே ஓட்டைகள் ஏற்பட்டிருந்தன. அவளுக்கு அதை கவனிக்க நேரமில்லை. பரட்டையாய் கலைந்திருந்த முடியை அழுத்தி விட்டு கொண்டாள். கைப்பையை எடுத்துக்கொள்ளவும் அழைப்பு மணி அடிக்கவும் சரியாயிருந்தது. கதவை திறந்ததும் ஜேன் அவளை இறுக அணைத்து கொண்டாள். ஆலிசனுக்கு ஒன்றும் இருக்காது. எதுவும் நேராது பேஜ், பயப்படாதே. இப்படித்தான் யாராவது ஏதாவது பயமுறுத்தலாய் சொல்வார்கள். அப்புறம் பார்த்தால் ஒன்றும் இருக்காது. அமைதியாயிரு என்றாள். பேஜ் இந்த வீட்டுக்கு குடி வந்தது முதல் ஜேனுக்கும் அவளுக்கும் சிநேகிதம். அப்போது ஆலிசனுக்கு 7 வயது. ஆன்டி பிறக்கவில்லை. தானே பேஜை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல அவள் நினைத்தாள். ஆனால் அவள் வீட்டிலும் யாரும் இல்லை. விடுமுறைக்காக வந்திருந்த 2 குழந்தைகளை அழைத்து கொண்டு அவள் கணவன் வெளியூர் போயிருந்தான். ஆண்டியை பார்த்து கொள்ளும்படி வேறு யாரிடமாவது சொல்லலாம் என்றால் யாரும் இல்லை. நான் என் வீட்டை பூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே இருந்து கொள்கிறேன் ஆன்டிக்கு துணையாக என்றவள் ஆன்டியை பார்த்தாள். நடந்தது நடப்பது எதையும் அறியாதவனாக அந்த சிறுவன் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தான். இவன் விழித்து கொண்டு கேட்டால் என்ன சொல்லட்டும் பேஜ்? ஆலிசனுக்கு உடம்பு சரியில்லை என்று மட்டும் சொல்லு. போதும், நான் அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லு. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்து அங்கே நிலைமை எப்படி இருக்கிறது என்று போன் பண்ணுகிறேன். பிராடு போன் பண்ணினார். ஆனால் நம்பரை கேட்டு வைத்துக்கொள். இப்போ அவர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. சரி, நீ போ. காரை ஜாக்கிரதையாய் ஓட்டு. பதற்றப்படாதே. கூந்தல் காற்றில் பறக்க கைப்பையை மார்போடு அணைத்து கொண்டு காரிடம் ஓடி ஒரே தாவலில் திறந்து ஏறி அந்த நடுராத்திரி நேரத்தில் பறந்தாள் பேஜ். பதற்றப்படாதே. மெதுவாய் மூச்சு விடு. ஆலிசனுக்கு ஒன்றும் நேர்ந்திருக்காது. கடவுள் இருக்கிறார். தைரியமாயிரு. தெய்வமே, என் குழந்தையை காப்பாற்று. வழி பூரா இப்படி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு காரை ஓட்டினாள். அப்படியும் கூட நடப்பதெல்லாம் நிஜம்தானா அல்லது சொப்பனமா என்று குழப்பமாகவே இருந்தது. 8 நிமிடத்தில் ஆஸ்பத்திரியை அடைந்தாள். கிடைத்த இடத்தில் காரை நிறுத்தினாள். கார் சாவியை கூட அப்படியே விட்டுவிட்டு கட்டிடத்துக்குள் ஓடினாள். எமர்ஜென்சி பிரிவில் விளக்குகள் ஜக ஜோதியாய் எரிந்து கொண்டிருந்தன. ஜனங்கள் வேகமாக வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தார்கள். சிலர் அருகில் இருந்த அறைக்குள் இருந்து விரைந்து வெளிப்பட்டு எங்கோ சென்றார்கள். வேறு சிலர் உள்ளே நுழைந்தார்கள். ஒரு நிறை மாத கர்ப்பிணி கணவனின் தோளில் சாய்ந்தவாறு வேதனையுடன் முனகிக் கொண்டு சென்றாள். சிலர் டாக்டர்களின் வருகைக்காக பெஞ்சில் காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் இது எதுவும் பேஜின் கண்ணில் படவில்லை. என் குழந்தை, என் பேபி, என் ஆலிசன் எங்கே இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள்?
பத்திரிகை நிருபர்கள் 2 பேர் ஒரு நெடுஞ்சாலை போலீஸ்காரரிடம் ஏதோ கேட்டு குறிப்பு எடுத்துக் கொண்டிருப்பது கண்ணில் பட்டது. தகவல்கள் என்ற அறிவிப்புடன் இருந்த மேஜைக்கு ஓடி அங்கிருந்த நர்ஸிடம் ஆலிசன் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டாள். நர்ஸ் அவளை ஏறிட்டு பார்த்தாள். சவம் போல வெளுத்திருந்த பேஜ் காலோடு தலை பதறிக் கொண்டிருப்பதைக் கண்டு அந்த நர்ஸுக்கு அளவற்ற பரிதாபம் ஏற்பட்டது. நீங்கள் ஆலிசனின் அம்மாவா? ஆமாம், அவளுக்கு ஒன்றும். பேஜின் தேகம் மேலும் மேலும் நடுங்கியது. உயிரோடு இருக்கிறாள் என்று அந்த நர்ஸ் தைரியம் கூறினாள். எந்த நிமிடத்திலும் பேஜ் விழுந்து விடுவாள் என்று தோன்றவே மேஜையை சுற்றி எழுந்து வந்து அவளை தாங்கி பிடித்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பலமான காயம். அதுவும் தலையில் கடுமையான அடி. நியூரோ சர்ஜன்கள் குழு அவளுக்கு சிகிச்சை தந்து கொண்டிருக்கிறது. தலைமை டாக்டர் வர வேண்டும் என்று காத்திருக்கிறோம். அவர் வந்ததும் உங்களுக்கு முழு தகவல் தருகிறோம். இப்போதைக்கு ஆலிசன் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு பேஜை கை தாங்கலாக அழைத்து போய் ஒரு நாற்காலியில் உட்கார்த்தி வைத்தாள். ஒரு கப் காஃபி வரவழைக்கட்டுமா மிஸ்ஸஸ் பிராட்? வெகு கஷ்டப்பட்டு அழுகையை அடக்கிக் கொண்டு வேண்டாம் என்று தலையை அசைத்தாள் பேஜ். கண் இமைக்கும் நேரத்துக்குள் உலகம் எத்தனை தலை கீழாக மாறிவிட்டது. என்னவோ சொன்னாளே அந்த நர்ஸ். என்ன? நியூரோ சர்ஜன்களின் குழு. நர்ஸ் சொன்னதையெல்லாம் மனசில் வாங்கிக் கொள்ள முயன்றாள். அவளையும் அறியாமல் கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. ரொம்ப கடுமையான காயம் என்றாளே. என்ன நடந்தது? எப்படி நடந்தது? மிஸ்ஸஸ் பிராட், அமைதியா இருங்கள் என்று அந்த நர்ஸ் கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். அமைதியாகவா? எப்படி அமைதியாக இருப்பது? கைக்குட்டையால் மூக்கையும் கண்ணையும் துடைத்து கொண்டாள். கடியாரத்தை பின்னுக்கு தள்ள முடிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். சொன்ன நேரத்துக்கு வீடு திரும்பவில்லை என்ற குழந்தையை எத்தனை கோபமாய் திட்டிக் கொண்டிருந்தேன். நான் திட்டிக் கொண்டிருந்த அதே நேரம் அவள் தலையில் அடிபட்டு நினைவு நீச்சில்லாமல். ஐயோ, நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. ஒரு வழியாய் சுதாரித்து கொண்டு வேறு யாருக்கேனும் அடிபட்டதாமா என்றாள். காரோட்டி இறந்து விட்டதாக தெரிகிறது. இன்னொரு சின்ன பெண்ணுக்கு பலமான காயம் என்றாள் நர்ஸ். ஐயோ கடவுளே என்று வாய்விட்டு கூவிவிட்டாள் பேஜ். லாரன்சன் இறந்து விட்டாரா? க்ளோவையும் ஆலிஸையும் அவர்தானே காரில் அழைத்து போனார். அவர் பலியாகி விட்டாரா? என்ன அநியாயம் என்று அவள் பதறிக்கொண்டிருந்த போது எதிரில் வந்து கொண்டிருக்கும் உருவத்தை கண்டாள். இவர் தாரன்சன் மாதிரி அல்லவா இருக்கிறது? ஆம், தாரன்சனே தான். காரோட்டி இறந்து விட்டார் என்று நர்ஸ் சொன்னாளே, எப்படி இது சாத்தியம்? எல்லாமே பொய்யா? யாரோ குரூரமாக ஜோக் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? அல்லது மொத்தமும் ஒரு கெட்ட கனவா? அல்லது எனக்குத்தான் பைத்தியம் பிடித்து கண்டபடி கற்பனை செய்து கொள்கிறேனா? இல்லை, நடப்பதெல்லாம் உண்மைதான் என்று சொல்வது போல அவள் எதிரில் வந்து நின்றான் டாரன்சன். அவன் கன்னங்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. காரை ஓட்டி சென்றவர் விபத்தில் இறந்து விட்டதாக அல்லவா சொன்னார்கள்? இங்கே இதோ டாரன்சன் எதிரில் வந்து நிற்கிறாரே என்று பேஜ் குழம்புகையில் அவள் குழப்பத்தை அதிகரிக்கிற மாதிரி அவன் பேசினான். கண்களில் கண்ணீர் வழிய, பேஜ், ஐ எம் சோ சாரி என்றவன் அவள் கைகளை ஆதுரத்துடன் பிடித்து கொண்டான். எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த மாதிரி ஏதாவது நேரப் போகிறதே என்று நான் அடிக்கடி பயப்படுவதுண்டு. ஆனால் அலட்சியமாக இருந்து விட்டேன். ஏன் தான் இப்படி முட்டாள்தனமாக இருந்து விட்டேனோ எனக்கே தெரியவில்லை. தேஜ அவனை வெறித்து நோக்கினாள். என்ன சொல்கிறார் இவர்? முட்டாள்தனமாக இருந்து விட்டேன், அலட்சியமாக இருந்து விட்டேன், என்ன இதெல்லாம்? எல்லாம் போக இவர் உயிருடன் இருக்கும்போது இறந்து விட்டார் என்று அந்த நர்ஸ் ஏன் சொன்னாள்? எனக்கு எதுவும் புரியவில்லை என்று தழுதழுத்த குரலில் கூறினாள். டாரன்சன் அவளை மெல்ல ஒரு பெஞ்சில் உட்கார்த்தி வைத்து தானும் உட்கார்ந்தார். நடந்தது அனைத்தையும் நம்ப முடியாதவன் போல் தனக்குத்தானே தலையாட்டி கொண்டிருந்தான் டாரன்சன். எனக்கு இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் புரிகிறது. அப்படி ஒரு டிரெஸ்ஸில் க்ளோ கிளம்பிய போதே நான் யூகித்திருக்க வேண்டும். ஒரு கருப்பு லெதர் ஸ்வெட்டரை யாரிடமோ இரவல் வாங்கி மாட்டிக் கொண்டிருந்தாள். ரொம்ப எடுப்பாய் கவர்ச்சியாக இருந்தது. அப்போது என் சின்ன பையன் பிஜானை கவனித்துக் கொண்டிருந்ததால் அதை பெருசாய் நினைக்கவில்லை. உன்னோடு வெளியே போகிறேன் என்று சொன்னதால் கவலைப்படவில்லை. இல்லாவிட்டால் அவளை தடுத்து நிறுத்தி இருப்பேன். என்னோடு வெளியே போகிறேன் என்றா சொன்னாள்? நீங்கள் அழைத்து போகவில்லையா? காரை நீங்கள் ஓட்டிக்கொண்டு போகவில்லையா? டாரன்சன் சொன்னது புரிய புரிய புதியதொரு பயம் பேஜை பிடித்து கொண்டது. ஆலிசனும் க்ளோவும் இவருடன் போகவே இல்லை. வேறு யாருடனோ. அப்படியானால் காரை ஓட்டியது யார்?
நீங்கள் அவர்களை லூகி ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட அழைத்து போவதாயும் பிறகு ஒரு சினிமாவுக்கு போக போவதாயும் ஆலிஸ் சொன்னாலே, நீங்கள் போகவில்லையா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பேஜுக்கு எல்லாம் புரியத் தொடங்கியது. புதிதாக சிதறியிருந்த பல துண்டுகள் ஒழுங்காக சேர்ந்து முழு வடிவம் பெற்றன. இறுக்கமான காஷ்மீர் ஸ்வெட்டரை அணிந்து கொண்டு ஆலிசன் புறப்பட்டது. அந்த வெள்ளை ஸ்கர்ட் க்ளோவின் வீட்டுக்கு புறப்பட்ட போது அவள் கண்ணில் தெரிந்த ஏதோ ஒரு மர்மம். காரில் கொண்டு போய் விடுகிறேனே என்று சொன்னபோது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நடையாகவே சென்றது. ச்சே, நான் எத்தனை முட்டாள்தனமாக இருந்து விட்டேன் என்றாள். நாம் 2 பேருமே முட்டாள்தனமாக இருந்து விட்டோம் என்றான் தாரன்சன். விழிகளை கண்ணீர் மறைக்க பேஜை பார்த்தபோது அவளும் அழுது கொண்டிருப்பது தெரிந்தது. க்ளோவை இங்கே கொண்டு வரும்போது நீ பார்த்திருக்க வேண்டுமே, என்ன கோரம்! 2 கால்களிலும் எலும்பு முறிவு, இடுப்பு உடைந்து தொடை கூட சேதமடைந்திருக்கும் என்கிறார்கள். அவளால் இனிமேல் நடக்க முடியுமா என்பதே. பேஜ், பாலே நடன ஸ்கூலில் சேர்ந்து ஆட வேண்டும் என்று என் குழந்தை எத்தனை ஆசைப்பட்டாள். கடவுளே, ஏன் இப்படியெல்லாம் நடந்தது? க்ளோவினால் நடக்க முடியாதா? நினைக்கவே பேஜுக்கு மூளை மரத்து போயிற்று. நடந்ததற்கெல்லாம் இனிமேல் தாரன்சனை குற்றம் சொல்ல முடியாது. ஆலிசனை பார்த்தீர்களா என்று கேட்டாள். நியூரோ சர்ஜன்கள் வந்து சொன்ன பிறகுதான் பார்க்க முடியும் என்று நர்ஸ் கூறியிருந்த போதிலும் அவள் உள்ளம் துடித்தது. நான் பார்ப்பதற்கு முன்பே ஆலிசனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால், உயிரோடு அவளை பார்க்க முடியாமலே போய்விட்டாள். இன்னும் ஆலிசனை பார்க்கவில்லை என்றான் தாரன்சன். அவன் குரலில் இப்போது நிதானம் திரும்பி இருந்தது. பார்க்க வேண்டும் என்று கேட்டேன், முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். க்ளோவை மட்டும் சர்ஜரிக்கு அழைத்து போனதால் பார்க்க முடிந்தது. அவளுக்கு சிகிச்சைகள் முடிய 7-8 மணி நேரம் பிடிக்கும் என்கிறார்கள். மேலே கூட ஆகலாம். விடுகிற வரை இங்கே காத்திருக்க வேண்டியதுதான். இவருக்கு விடியும், எனக்கு, ஆலிசனுக்கு ராத்திரிக்குள் அவள் வாழ்வே முடிந்து போய்விடுமோ? பேஜ் நடுங்கினாள். ஆலிசனுக்கு தலையில் பலத்த அடி என்று சொன்னார்கள். அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை என்றான் தாரன்சன் மென்மையாக. என்னிடமும் அதேதான் சொன்னார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. மூளையில் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா? அவள் உயிருக்கு ஆபத்தா? பிழைத்து எழுந்திருப்பாளா? திரும்ப திரும்ப ஒரே கேள்விகளை கேட்ட வண்ணம் இருந்தாள் பேஜ். கண்ணீர் வழிவது நிற்கவே இல்லை. நியூரோ சர்ஜன்கள் அவளை கவனித்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதுவும் எனக்கு புரியவில்லை. டாரன்சன் குறுக்கிடாமல் அவள் பேச்சை கேட்டு கொண்டிருந்தான். இறுதியில், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடி நடக்கும், ஏன் கவலைப்படுகிறாய் என்றான். அவளுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்று மறுபடியும் பேச்சு புலம்பினாள். எனினும் பேசுவதற்கு இவர் ஒருத்தராவது இருக்கிறாரே என்ற ஆறுதல் ஏற்பட்டது. நான் எத்தனை பயங்கரமான பீதியில் இருக்கிறேனோ அதே அளவு இவருக்கும் இருக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசம், இவர் பெண் க்ளோவுக்கு ஏகப்பட்ட அடிகள், காயங்கள், என்றாலும் உயிருக்கு அபாயம் இல்லை. இதோ பார் பேஜ், கண்ட கண்ட கற்பனைகள் செய்து கொண்டு மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கொஞ்சம் முன்னால் நான் கூட அப்படித்தான் நினைத்தேன். க்ளோவினால் நடக்க முடியாமலே போய்விட்டால் என்ன ஆவது? ஓட முடியாமல், டான்ஸ் ஆட முடியாமல், கல்யாணம் செய்து கொண்டு குழந்தை குட்டி பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால் என்னென்னவோ எண்ணி தவித்தேன். ஏன் அவளுக்கு சக்கர நாற்காலி வாங்கினால் அதை வீட்டில் எங்கே வைப்பது என்று கூட 2 நிமிடம் முன்பு என் எண்ணம் ஓடியது. அந்த மாதிரி எல்லாம் கண்ணா பின்னாவென்று நீ கற்பனை பண்ணாதே. உண்மையான நிலைமை என்ன என்றே நமக்கு தெரியாது. அது வருகிற போது வரட்டும் என்றான் தாரன்சன். அவனுடைய யதார்த்தமான பேச்சை புரிந்து கொண்டு தலையசைத்தாள் பேஜ். இருந்தாலும் அவள் மனம் அலைமோதி கொண்டுதான் இருந்தது. ஆலிசனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் கணவன் பிராடிடம் அதை எப்படி தெரிவிக்கப் போகிறோம் என்று ஒரு வினாடி எண்ணுவாள். மறு வினாடி, சி, அப்படி எதுவும் நேராது என்று அந்த எண்ணத்தை தள்ளுவாள். திடீரென்ற ஞாபகம் வந்தது. கார் ஓட்டி இறந்து விட்டதாக நர்ஸ் சொன்ன தகவல். காரை யார் ஓட்டி கொண்டு போனார்களாம், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். அவன் பெயர்தான் தெரியும், பிலிப் சாப்மன் என்று சொன்னார்கள். 17 வயது பையன், அவ்வளவுதான் தெரியும். க்ளோவை கேட்கலாம் என்றால் அவளும் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. அடப்பாவமே என்றாள் பேஜ். பிலிப், அந்த பெயரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிறது. அவனுடைய அப்பா அம்மாவை கூட பார்த்திருப்பதாக ஞாபகம். இவர்களுக்கு எப்படி அவனுடன் பழக்கம்? கடவுளுக்குத்தான் தெரியும். ஸ்கூல் விளையாட்டு, டென்னிஸ் கிளப், நீச்சல் குளம், எப்படி சிநேகிதமோ எனக்கு தெரியாது. வளர்கிற பசங்கள்
யார் என்ன பண்ணுகிறார்கள் என்று கண்டுபிடிப்பது கஷ்டம். எனக்கு இதில் எல்லாம் பழக்கமே இல்லை. என் பெரிய பையன் நிக்குடன் நான் இதெல்லாம் பேசியது கிடையாது. இரண்டாவது பையன் பிஜான் மூளை வளர்ச்சியற்ற சிறுவன். ஆகவே அவனுடன் பேசி பழகவும் இவருக்கு வாய்ப்பு இல்லை என்று நினைத்து கொண்டாள் பேஜ். ஆனால் பெண்கள் விஷயம் அப்படி இல்லை. அவர்களுடைய துருதுருப்பை வைத்தே எதையும் கண்டுபிடித்து விடலாம். உன் பெண்ணும் என் பெண்ணும் அப்படித்தான் இல்லையா என்றான் தாரன்சன். பேஜின் முகத்தில் புன்சிரிப்பை வரவழைக்க வேண்டும் என்பது அவன் எண்ணம். ஆனால் அவள் புன்னகை செய்யவில்லை. அவளால் வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. ஆலிசன் பெரிய பெண்ணாக வளருவாளா? காதலன் என்று ஒருவன் வருவானா? கல்யாணம் என்று ஒன்று நடக்குமா? பார்த்தாயா பார்த்தாயா, மறுபடியும் கலவரப்பட ஆரம்பித்து விட்டாய் என்று அவளை அதட்டினான் தாரன்சன். எப்படி என்னால் கலவரப்படாமல் இருக்க முடியும் என்று விம்மியபடி கைக்குட்டையால் மூக்கை அழுந்த துடைத்து கொண்டவள் சட்டென அவனை நிமிர்ந்து பார்த்து, அவர்கள் குடித்திருந்தார்களா என்று கேட்டாள். ஒரு 17 வயது பையன் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தினான் என்றால் முதலில் தோன்றுவது அந்த சந்தேகம்தான். தெரியவில்லை என்றான் அவன். எல்லோரிடமும் ரத்தம் எடுத்து பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நர்ஸ் சொன்னாள். குடித்திருந்தார்களா? குடித்திருந்தால் எந்த அளவுக்கு என்று அதில் தெரிந்து விடுமாம் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்த போது ஓர் இளைஞன் அவர்கள் முன்னே வந்து நின்றான். முதலில் அவனை டாக்டர் என்றே நினைத்தாள் பேஜ். பிறகே அவன் சட்டையில் இருந்த அடையாள அட்டையில் அவனுடைய பெயர், போட்டோ, அவன் பணியாற்றும் டிவி நிறுவனத்தின் பெயர் முதலியன இருப்பதை கண்டாள். நீங்கள் மிஸ்ஸஸ் பிராட் தானே, ஆலிசனின் அம்மா? ஆலிசன் எப்படி இருக்கிறாள்? அந்த பையன் பிலிப்பை அவளுக்கு நன்றாக தெரியுமா? எப்படிப்பட்ட பையன் அவன்? பெண்கள் பின்னால் சுற்றுகிறவனா என்று கடகடவென்ற கேள்விகள் போடத் தொடங்கியதும் டாரன்சன் அவனுக்கும் பேஜுக்கும் குறுக்கே வந்து நின்று, இதெல்லாம் கேட்க இது சமயமில்லை என்றான். அதை பொருட்படுத்தாமல் அந்த இளைஞன், அந்த மற்றொரு காரை ஓட்டி வந்தவள் செனட்டர் ஹட்சின்ஸின் மனைவி லாரா என்பது உங்களுக்கு தெரியுமா? துளி கூட காயம் இல்லாமல் அவள் தப்பிவிட்டாள். அதை நினைத்தால் உங்களுக்கு கோபம் வருகிறது இல்லையா என்று கேட்டான். பேஜுக்கு எதுவும் விளங்கவில்லை. என்ன நோக்கம் இவனுக்கு? மற்ற காரை ஓட்டி வந்தவள் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன? எதற்காக இதெல்லாம் கேட்கிறான்? என்னை பைத்தியமாக்க பார்க்கிறானா? பிலிப்பும் மற்றவர்களும் குடித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா மிஸ்ஸஸ் பிராட்? ரொம்ப நாளாகவே அந்த பையன் பிலிப்புக்கும் உங்கள் பெண் ஆலிசனுக்கும் பழக்கம் உண்டா? சரையில் என்று ஏற்பட்ட தைரியத்துடன் எழுந்து நின்றாள் பேஜ். உன் மனசில் என்ன நினைப்பு? அங்கே என் பெண் செத்து கொண்டிருக்கிறாள். இங்கே நீ என் பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எத்தனை நாள் பழக்கம்? மறு காரை ஓட்டி வந்தது யார் தெரியுமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்னும்போது அழுகை வெடித்து கொண்டு வந்தது. டாரன்சனுக்கும் கோபம் வந்தது. மரியாதையாய் போய்விடு என்றான். இதெல்லாம் கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன் இல்லை? எனக்கும் உரிமை இருக்கிறது, ஜனங்களுக்கும் உரிமை இருக்கிறது. இந்த பிள்ளைகள் குடித்திருக்கிறார்களா இல்லையா என்று பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? செனட்டரின் மனைவி குடித்திருந்தாளா இல்லையா என்று தெரிய வேண்டாமா? செனட்டர் மனைவியிடம் இரத்த பரிசோதனை செய்தார்களா இல்லையா என்று தெரிய வேண்டாமா? போலீஸில் அதை பற்றி நீங்கள் கேட்டீர்களா என்றான் அந்த டிவி இளைஞன். அந்த டிவி நிருபர் மீது டாரன்சனுக்கு ஆத்திரம் வந்தது. என்ன சொல்கிறான் இந்த ஆள்? பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிறான், உண்மை தெரிய வேண்டும் என்கிறான். மற்றவர்களின் சொந்த பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்க இவர்களுக்கு என்ன உரிமை? இது அநாகரீகம். ஏற்கனவே வெந்திருந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிற காரியம். டாரன்சன் இவ்வாறெல்லாம் எண்ணுவதை அவன் பொருட்படுத்தாமல் மறுபடியும் பேஜை கூர்மையாக நோக்கி, சொல்லுங்கள், செனட்டரின் மனைவி லாரா குடித்திருந்தாளா இல்லையா என்று பரிசோதனை செய்யும்படி போலீசாரை கேட்டீர்களா என்றான். பேஜ் பரிதாபமான குரலில், என்ன செய்ய வேண்டுமோ அதை போலீசார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். எதற்காக இதையெல்லாம் கேட்டு என்னை தொந்தரவு செய்கிறீர்கள்? நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்றாள். ஆலிசனை தவிர வேறு எதை பற்றியும் அவள் புத்தி செல்லவில்லை. உண்மை தெரிய வேண்டும் என்றுதான் நான் கேட்டேன். நல்லது, உங்கள் பெண்ணுக்கு நல்லபடி குணமாகும் என்று நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வழியாய் நகர்ந்தவன் வேறு யாரிடமோ சென்று விசாரிக்க தொடங்கினான். அதன் பிறகு கூட அவனும் அவனுடைய கேமராமேனும் 1 மணி நேரத்துக்கு மேலாக வெயிட்டிங் அறையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் மறுபடி பேஜிடம் வரவில்லை. டாரன்சனுக்கு அவனிடம் ஏற்பட்ட கோபம் தணியவில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் பேஜை தொந்தரவு செய்த நிருபரை அவன் மன்னிக்க தயாராயில்லை.
அவன் கேள்வி கேட்ட தோரணையை நினைக்க நினைக்க எரிச்சல் ஏற்பட்டது. டிவி நிருபர் போன பிறகும் கூட இருவரும் மனம் கலங்கி நின்றிருந்தார்கள். அதனால் ஒரு பையன் தங்கள் முன்னால் வந்து நிற்பதை பேஜ் முதலில் கவனிக்கவில்லை. பிறகுதான் பார்த்தாள். அவனுக்கு 16, 17 வயது இருக்கும். சிவப்பு முடியுடன் இருந்தான். பேஜ் அவனை இதற்கு முன் பார்த்ததே இல்லை. டாரன்சனுக்கு மட்டும் இவனை எங்கோ பார்த்திருக்கிற மாதிரி தோன்றியது. நீங்கள் மிஸ்டர் டாரன்சன் தானே என்று அவன் தயக்கத்துடன் கேட்டான். சற்று பிரம்மை பிடித்த மாதிரி இருந்தான் அவன். எனினும் டாரன்சனை பார்த்தபோது அவன் கண்கள் தீர்க்கமாக இருந்தன. என் பெயர் ஜேம்ஸ். அந்த விபத்து நடந்தபோது க்ளோவுடன் இருந்தேன் என்ற வார்த்தையை சொல்கையில் அவன் உதடுகள் நடுங்கின. என்ன, நீ நீ யார் என்று திடுக்கிட்டு கேட்டவனாக அவன் முகத்தை பார்த்தான் டாரன்சன். உடல்நிலை சரியில்லாதிருக்கிறான் என்பது உடனே புரிந்தது. முகம் வாடி போயிருந்தது. புருவத்துக்கு மேலே 2, 3 தையல் போட்டிருந்தது. மற்றபடி மற்ற 3 பேரின் வாழ்க்கையில் விளையாடிய அளவுக்கு விதி இவனிடம் விளையாடவில்லை என்பது தெரிந்தது. நான் க்ளோவின் சிநேகிதன் சார். நாங்கள் அவளை டின்னருக்கு அழைத்து போனோம். நீங்கள் குடிபோதையில் இருந்தீர்களா? டாரன்சன் கொஞ்சமும் இரக்கமோ தயக்கமோ காட்டாமல் கடுமையாக கேட்டான். அதை மறுத்து பலமாக தலையை அசைத்தான் ஜேம்ஸ். சற்று முன்தான் அவனுடைய இரத்தத்தை பரிசோதித்திருந்தார்கள். மது அதிகம் இல்லை என்று நிச்சயமாய் தெரிந்துவிட்டது. பிலிப்பின் இரத்தத்திலும் மது அதிகம் இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை சார், நாங்கள் போதையில் இருக்கவில்லை. மரீன் பகுதியில் உள்ள லூஹி ரெஸ்டாரண்டில் டின்னர் சாப்பிட்டோம். நான் ஒரு கிளாஸ் ஒயின் சாப்பிட்டேன். நான் கார் ஓட்டவில்லை, பிலிப் தான் ஓட்டினான். ஆனால் அவன் என்னை விட குறைவாகவே குடித்திருந்தான். அரை கிளாஸ் தான் இருக்கும். அதன் பிறகு யூனியன் ஸ்ட்ரீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டோம். அப்புறம் வீடு திரும்பி விட்டோம். உங்களில் யாருக்குமே மது அருந்துகிற வயது இல்லை தம்பி என்றான் டாரன்சன். நிதானமாக சொன்னாலும் அழுத்தமாக அதை சொன்னான். நீங்கள் யாருமே குடித்திருக்க கூடாது. அரை கிளாஸ் ஒயின் தான் என்றாலும் குடித்திருக்க கூடாதுதான். அவன் சொல்வது நியாயம் என்று ஜேம்ஸுக்கு தெரிந்தது. உண்மைதான் சார் நீங்கள் சொல்வது. ஆனால் நாங்கள் யாருமே போதையில் இருக்கவில்லை. என்ன நடந்ததென்று எனக்கு தெரியவில்லை. நான் எதையும் பார்க்கவும் இல்லை. நானும் க்ளோவும் பின் சீட்டில் பேசிக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு என்ன நடந்ததோ இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்ததுதான் தெரியும். எங்கள் கார் யார் கார் மீதோ மோதி விட்டதென்றோ அல்லது யார் காரோ எங்கள் கார் மீது மோதி விட்டது என்றோ போலீஸ்காரர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டும் நினைவு இருக்கிறது. வேறு எதுவுமே தெரியாது சார். ஆனால் பிலிப் நன்றாய் கார் ஓட்டுவான். எங்களை சீட் பெல்ட் போட்டுக்கொள்ள சொன்னான். நாங்களும் போட்டுக்கொண்டோம். அவன் நல்ல நிதானத்தில் இருந்தான். துளி கூட குடிமயக்கம் இல்லை. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜேம்ஸ் அழத் தொடங்கினான். அவனுடைய சிநேகிதன் இறந்து போனதையும் விபத்து நடந்த கொடிய அனுபவத்தையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுடைய பேச்சு டாரன்சனின் உள்ளத்தை உருக்கியது. உங்கள் கார் மீது மோதினாலே ஒரு அம்மாள், அவள் குடித்திருந்தாளா என்று கேட்டான். தெரியாது சார். நான் க்ளோ, ஆலிசன், பிலிப். அவன் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். நான் நான் மட்டும் ஏன் சார் ஒரு காயமும் இல்லாமல் பிழைத்தேன்? என் நெற்றியில் ஒரு சின்ன வீக்கம்தான். நான் மட்டும் ஏன் பிழைத்தேன்? சச்ச, அப்படியெல்லாம் பேசாத என்று கூறி அவன் கையை அழுத்தினாள் பேஜ். ஜேம்ஸ் உடனே அவளை கட்டிக்கொண்டு சாரி, வெரி சாரி என்றான். பேஜுக்கும் அழுகை வெடித்து கொண்டு வந்தது. உன் வீட்டில் இருந்து யாராவது வந்திருக்கிறார்களா ஜேம்ஸ் என்று டாரன்சன் கேட்டான். என் அப்பா வருவார் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்த போதே அவன் அப்பா பில் ஆப்பிள்கேட் வந்துவிட்டார். அவருக்கு மகன் மீது ஒரு புறம் கோபம், இன்னொரு புறம் தன் பிள்ளை உயிர் பிழைத்தானே என்று கண்ணீரும் வந்தது. பேஜிடமும் டாரன்ஸிடமும் சிறிது நேரம் பேசினார். பெற்றோர்களிடம் பொய் சொல்லிவிட்டு வெளியே போக தன் மகனும் ஒரு காரணமானான் என்பதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இனிமேல் மன்னிப்பு கேட்டென்ன, கோபதாபப்பட்டென்ன? பேஜ் பெருமூச்சு விட்டாள். ஆபரேஷன், தெய்வத்திடம் பிரார்த்தனை, அற்புதங்கள் நிகழ வேண்டும். வேறு எதை பற்றி எண்ணி என்ன பயன்? ஜேம்ஸும் அவன் தந்தையும் புறப்பட்டு போன பின் டாரன்சன் பேஜின் முகத்தை நோக்கினான். என்று விரக்தியுடன் தலையசைத்து, அந்த பையனை பார்த்தால் பரிதாபமாய் இருக்கிறது. ஆனால் என் மனசின் ஒரு பகுதியில் கோபமும் இருக்கிறது என்றான். ஜேம்ஸின் மீது மட்டுமில்லை, எல்லோர் மீதும் கோபம் வந்தது அவனுக்கு.
விபத்தை ஏற்படுத்தியதற்காக பிலிப்பின் மீது, பொய் சொன்னதற்காக க்ளோவின் மீது, அந்த மற்ற காரை ஓட்டி வந்த பெண்மணியின் மீது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.